கிச்சனில் ஏதோ வேலைத்தனம் நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுதே, என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, முந்திரி சாப்பிட்டேன். ஓ, இன்னைக்கு அப்போ இது எனக்கு ஸ்நாக்ஸுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஃப்ரெண்டு ஃபேமிலி வாங்கிட்டு வந்தாங்க, சரின்னு சாப்பிட்ருங்க. வாங்க இன்னைக்கு நைட் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்கிறேன். ரேசன் அரிசியில் தக்காளி சாப்பாடு செய்ய போகிறேன். நல்லா கொலன்னு. சரி, இதுக்கு என்ன சைடிஷ்? இதுக்கு சைடிஷ் வந்து என்ன ஏற்றுக்குவீங்க? அப்பளம். சாரி பாஸ், இன்னைக்கு நல்ல ஒரு காரசாரமான ஒரு டிஷ்ஷு. என்னன்னு சொல்லட்டுமா? என்ன? கருவாடு. ஓ, நைட்டுக்கு கருவாடா? கருவாடு. ஓ சரியா? அது வந்து அது தக்காளி சாப்பாட்டுக்கு, சூடான தக்காளி சாப்பாட்டுக்கு நல்லா கொலன்னு இருக்கிறப்ப இந்த கருவாடு வந்து எப்படின்னு பார்த்தா, இது நல்லா தண்ணியில் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஊறினக்கப்புறம் இப்படி உரிச்சு எடுத்து அந்த தோல் வந்துடும். ஓகே. இந்த ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. மாந்தல்வாங்க, வாழைம்பாங்க, ஒவ்வொரு வகையான பேர்கள் இருக்கு இதுக்கு. நம்ம இன்னைக்கு தக்காளி சாப்பாடும் கருவாடும் வாங்க சமைக்கலாம். அப்புறம் சாப்பிட்றப்ப வாங்க சாப்பிட்லாம். ஓகே பாய். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும், லாங் வீடியோ வரும். ஓகே பாய். இது இப்படியே உரிச்சா நல்லா உறிஞ்சு வந்துடும் இந்த தோலை. இப்படி உரிக்கணும், அப்படியே சட்டை மாதிரி உறிஞ்சு வந்துடும். இப்படி தான் சுத்தம் பண்ணுதே. அடுத்தது ஒன்று இருக்கா, வந்துருச்சா? தண்ணியில் ஊறிச்சுனா தான் இந்த மாதிரி வரும். ஓ, தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற போட்டு இப்படி உரிச்சு எடுத்தா ஜம்முன்னு உறிஞ்சு வந்துடும். இப்படி தான். எப்படி? சூப்பர். அவ்வளோதான், இந்த ஒரு பீஸ் இருக்கு. கருவாட்டை நல்லா இது மிளகாத்தூள்லாம் போட்டு பெரட்டி வச்சு நல்லா எண்ணெயில் வறுத்தா சூப்பராக இருக்கும். முடிஞ்சு, அவ்வளோதான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கிறேன். இதை வச்சிடலாம். இது இப்போ கொஞ்சம் சிம்மில் இருக்கிறக்குள்ள கருவாட்டை பரட்டிடலாம். இப்போ இந்த கருவாட்டை பரட்டிடலாமா? இதுக்கு வெறும் மிளகாத்தூள், உப்பு தான். உப்பு ஏற்கனவே வந்து ஊர்னங்காட்டி உப்பு இருக்காது, கொஞ்சம் ஊர்னங்காட்டி அதில் உப்பு இருக்காது. தூக்கிக்கலாம். அப்புறம் இந்த கருவாடை தூக்கி அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ ரேசன் அரிசி தக்காளி சாப்பாடு செஞ்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு 3ஐயும் போட்டுட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன், ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு நார்மல் சைஸு. வெங்காயம் வணங்கினோன்னையும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன்.
சின்ன ஸ்பூனில் தான். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிட்டுருக்குங்க. அது கூட வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. இப்போ இது நல்லா வணங்கி வந்துருச்சு. தக்காளி நல்லா பாருங்களேன், இந்த ஸ்டேஜில் நல்லா வணங்கியிருக்கு. பார்க்குறக்கே நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். தக்காளி நல்லா தோல் பிரிகிற அளவுக்கு வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு அரிசி நல்லா கழுகி வச்சிட்டோம் இல்லைங்களா, ரேசன் அரிசி நிறைய தண்ணியில் கழுகணும். நல்லா ஒரு 5-6 டைம் வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரிசி உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க. இங்கேயே அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கொல கொலன்னு வேணும் அப்படிங்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 சொம்பு 1.25 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. 3-4 விசில் வந்தால் சாப்பாடு ரெடி. அடுத்தது நம்ம கருவாடு ஒரு பக்கம் வறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திருப்பி போட்டால் கருவாடு ரெடி. கருவாடு சீக்கிரம் வெந்துடும், ஊறிடுச்சு இல்லையா. இப்படி தான் வந்துருந்துச்சுங்க. பக்கா. பாருங்கள், தக்காளி சாப்பாடு ரெடி. விசில் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா கொல கொலன்னு இருக்குது. இப்படி தான் வந்துருந்துச்சு. எங்கிட்ட மல்லித்தலை இல்லை, அதனால நான் போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட என்னோட தட்டு சுட சுட ரேசன் அரிசி தக்காளி சாப்பாடு, பட்டை சோம்புலாம் போட்டு அதுக்கு மெயின் டிஷ்ஷு கருவாடு. அதுக்கு கொஞ்சம் ஆனியன். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் இது தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வாங்க சாப்பிட்லாம்.